வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ரொம்ப அழகா ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலும் அது ரொம்ப புதுசாக இருக்குது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உங்கள் பாதத்தில் காணப்பட ஆண்டவரே உங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த நாளிலும் உங்களை கொண்டாட உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே இந்த கர்த்தருடைய நாளை அப்பா நாங்கள் மன மகிழ்ச்சியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து உங்கள் சத்தத்தை கேட்க ஆண்டவரே உங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை அப்பா நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களை ஆண்டவரே இந்த நாளில் இங்கே கூட்டி சேர்த்திரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா உங்களுடைய ரொம்ப பெரிய கிருபை, உங்களுடைய பெரிய இரக்கம் ஆண்டவரே எங்களை உங்கள் சொந்த பிள்ளைகளாக நீங்கள் அழைத்து ஆண்டவரே எங்களை நம்பி ஆண்டவரே கர்த்தர் நீர் இம்மட்டுமாய் எல்லா காரியங்களும் என்கிட்ட கொடுத்து ரொம்ப அழகாய் நடத்துகிறீர் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நாங்கள் வெறுமையாக்கி ஆண்டவரே நாங்கள் எங்களை உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களை உண்டாக்கிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்களுடைய ராஜா அப்பா, நீங்கள் இந்த நாளில் எங்களை நடத்தும்படியாய் எங்களோடு பேசும்படியாய் எங்கள் வாழ்க்கைக்குரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாய் அப்பா. நாங்கள் சின்ன பிள்ளைகளை போல எங்களை விட்டு கொடுத்து அன்று நாங்கள் முழு மனசாய் உங்கள் சத்தத்தை கேட்க அன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதன்படி வாழறதுக்கு அப்பா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் கேட்குறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் மனவாட்டி திருச்சபையின் தலைவராக ஆண்டவரே கர்த்தர் இருக்கிறபடினாலே இந்த நாளுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆண்டவரே. வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே பிள்ளைங்க இங்கே வராதபடிக்கு தடைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தரையும் தடைகளை உடைத்து இந்த நாளில் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம்ப்பா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த நேரம் இருக்கும்படியாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் உங்கள் கையில் இந்த ஆராதனை நேரத்தை கொடுக்குறோம். கர்த்தர் நீங்கள் வாங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரே. நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அடையாளமே நீங்கள் எந்த கடைக்கோ எந்த ஹோட்டலுக்கோ போனீங்கன்னா காலியாக இருக்கும், அதுக்கப்புறமா அது ஃபில் ஆகிடும்ன்றது. நீங்களும் அதை அடிக்கடி யோசிச்சிருக்கலாம். நம்ம வேறு எங்கேயோ போகிறதுக்கு அது ஃபில் ஆகிறதுக்கு காட்டிலும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே வேறு எந்த சபையோ எதுவுமே இல்லை, நம்ம தான் வந்தோம். இப்போது 3 மாடிலையும் சபை நடக்குது. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மளை கைவிடாதவர், நிஜமாகவே ஆமாம் அப்படின்ற அளவுக்கு, ஆட்களை அல்ல சபைகளையே உண்டு பண்ணுகிற அளவுக்கு நம் சபைக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை சந்தோஷமாக நான் ஆராதிக்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு நான் கர்த்தரை உயர்த்த போகிறேன்னு சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை பிடிச்சின்னு போக போகிறேன்னு சொல்ல போகிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நம்ம சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? ரெடியாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாடலாமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடம், கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே,
அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடம் கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அவர் சுகம் தரும் ராபா ஏகோவா சுகம் தரும் தெய்வமே ஏகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகழே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடம் கருத்தோடு துதித்திடுவேன் ஏகோவா ஷம்மா ஏகோவா ஷம்மா நம்ம கூடவே இருக்கிறவர் கூடவே இருக்கிறீர் ஏகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் கைகளை உயர்த்தி சொல்லமா கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கர்த்தர் நாமம் என் புகழினே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகழிடம் கருத்தோடு துதித்திடு யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் கைகளை உயர்த்தி சொல்லமா அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடம் கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் இன்றைக்கு உட்காரலாம் ஒரு பகுதியாய் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆராதனையில் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களும் கர்த்தருடைய உறுதிப்பாடும் இன்றைக்கு வாக்குதத்த ஆராதனை அதனால் இன்னைக்கு உங்களிடத்துல கொடுக்கப்படுகிற சீட்டு இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு பாதி வார்த்தை தான் உங்களுக்கு வரும் மீதி வார்த்தை யார்கிட்டயோ இருக்கும் யார்கிட்டயோனா ஆண்களிடமே தேடும்படியாக கேட்கிறேன் பெண்களிடமே தேடும்படியாக கேட்கிறேன் ஸோ அப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு பாதி வார்த்தை உங்களுக்கு வரும் மீதி வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் 2 பேருமே அந்த வாக்குதத்த வசத்தை ஒன்றா சேர்ந்து இணைந்து நம்ம வாசிக்க போகிறோம் நம்ம ஷெரில் அதை நடத்துவாங்க ஒரு சீட் எடுத்துங்க அடுத்த பாதி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ கேர்ள்ஸ்க்கு என் கையில் இருக்கும் சீட்டு பாய்ஸ்க்கு ஆனி வச்சுருப்பா ஸோ நீங்கள் எல்லாருமே லைனாக வந்து இந்த சீட் எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் போய் கொடுக்கணும் அவங்க எடுத்துக்கணும் ஓகே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் அந்த சீட்டை எடுத்துகிட்டு அப்படியே போய் உங்களுடைய பார்ட்னர் தேடணும் ஸோ உங்களுக்கு எந்த இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது மேய்ப்பனாக இருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட இருக்குன்னா இன்னொருத்தர்கிட்ட வந்து ராஜாவாக மாற்றினார் அப்படின்னு இருக்கும் யார் அது எதனா தெரியுமா தாவீது ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பாதி இருக்கும் இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு பாதி இருக்கும் ஸோ வசனம் இருக்காது பட்
வசனமும் இருக்கும், கேரக்டர்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இது தேடிட்டு உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் போய் ஒன்றா நின்றுக்கணும். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பார்ட்னர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே லைனாக உட்காந்துடலாம். ஸோ நாங்கள் சீட் எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க. கொடுங்க. உங்களுடைய பேர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் உட்காந்துடலாம். பேர் கிடைக்கலன்னா இன்னும் தேடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வசனம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பைபிள் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்னொரு பாதி என்னன்றது. ஓகே, கிடைச்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே, உங்களுக்கு பேர் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது அப்படின்றத வந்து சொல்லலாம். ஓகே, எனக்கும் ரூத்துக்கும் என்ன வந்துச்சுன்னா, தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தேன், மூளைக்கு தலைக்கல் ஆக்கினார். எங்களுக்கு வந்த வசனம், மெய்ப்பனா இருந்தேன், ராஜாவாக மாற்றினார். நான் சொல்றேன், இவருக்கு வந்து வெறும் தண்ணியா இருந்தேன்னு வந்து
எனக்கு வந்து திராட்சை ரசமாக மாற்றினார். அதாவது வெறும் தண்ணீராக இருந்தேன், திராட்சை ரசமாக மாற்றினார். யோவான் 2:9. எங்களுக்கு வந்து 12 வருஷம் கஷ்டப்பட்டேன், இன்று விடுதலையானேன். பெரும்பாடுள்ள ஸ்ரீ. அனைவரும் என்னை கைவிட்டாலும் சங்கீதம் 27:10. கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். குழியில் தள்ளப்பட்டேன், இன்னும் யாரும் மண்ணு போடல. அது இல்லை, குழியில் தள்ளப்பட்டேன், மந்திரியாக உயர்த்தினார். தீ நடுவிலே கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், காலம் கடந்தாலும். ஆபிரகாமுக்கு. அனைத்தும் இழந்தேன், இரட்டிப்பாக ஆசிர்வதித்தார். யோபு. வழி தெரியாமல் போனேன், தொலைந்து போன ஆடு. வழி தெரியாமல் போனாலும் அவர் என்னை தேடி வந்தார். என்னுடைய பார்ட்னர் வந்து ஆன்ட்டி தான், ஸோ அதனால தான் நான் மட்டும் வந்திருக்கேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வசனம். சங்கீதம் 9:9. அடைக்கலம் கொடுத்தார், அவரே என் தஞ்சமானார். சங்கீதம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு கலகாத இருங்கள். சிறுமைப்பட்டிருந்தேன். சங்கீதம் 9:9. நொறுங்குண்டு இருதயம் கொண்டேன். அவர் எனக்கு சமீபமானார். சங்கீதம் 34:18. கண்ணீரோடு விதைத்தேன், கம்பீரத்தோட அறிக்கை செய்தார் கர்த்தர். முடிந்தது என்று நினைத்தேன், புது வாழ்வை தொடங்கினார். சிங்கங்கள் சூழ்ந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அவ்வளோதானா? யாராவது இருக்கீங்களா? அங்கேருந்தே கூட சொல்லலாம் இல்லையா? ஓகே, குட். உங்களுக்கு வந்தது கர்த்தருடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு தான் யோசிக்கிறீங்க என்னோட சேர்ந்து? ஆமாம், பார்ட்னரோட வார்த்தையும் சேர்த்து தான். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வெறும் தண்ணின்னு இருக்கும், ஒருத்தருக்கு திராட்சை ரசம்னு இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்தாதான். ஆனால் அந்த வெறும் தண்ணி முன்னாடி யார் நிற்க போகிறாங்கன்றது தான் உண்மை. நான் நிற்கிறேனா இல்லை கர்த்தர் நிற்கிறாரா? கர்த்தர் நின்னா அது திராட்சை ரசமாய் மாற்றுவார். எனக்கு முன்னாடி அவரை வச்சுக்கலாம். யாரெல்லாம் இப்போ ஆராதிக்க கர்த்தரை ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்க? தண்ணீரை ரசமாக்கினார். ஆமென். குருடரை பார்க்க செய்தவர். நாம் ஆராதிக்கலாமா? யாருக்கெல்லாம் கர்த்தரை இன்னும் உயர்த்தணும்னு ஆசை இருக்கோ எழுந்து நின்று என்னோட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கேட்குறேன்.
ரசமாக்கினே, குருடர் பார்க்க செய்தீர், உம்மை போல் யார் உண்டு, யாரும் இல்லையே. இருளின் வெளிச்சமும் நீர், சாம்பலில் எழும்ப செய்தீர், உம்மை போல் யார் உண்டு, யாரும் இல்லையே. பலமா கர்த்தரை உயர்த்துவோம். உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலரே தேவன், நம் தேவன். உன்னத தேவன், உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலரே தேவன், நம் தேவன். கடலில் நடக்க செய்தி, கண்மலை பிளக்க வைத்தி, உம்மை போல் யார் உண்டு, யாரும் இல்லையே. மரணம் ஜெயித்தீர், மரணம் ஜெயித்தீரே, மறுவாழ்வு கொடுத்தீரே, உம்மை போல் யார் உண்டு, யாரும் இல்லையே. உயர்த்தி பல்லமா. உன்னத தேவன் அவர், உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலனே தேவன், நம் தேவன். உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலனே தேவன், நம் தேவன். கண்ணீரை கண்ணீரை களிப்பாக்கினீர், வியாதியை சுகமாக்கினீர், வியாதியை சுகமாக்கினீர், உம்மை போல் யார் உண்டு, யாரும் இல்லையே. தடைகள் உடைத்தீர், தடைகள் உடைத்தெறிந்தீர், தோல்வியை ஜெயமாக்கினீர், உம்மை போல் யார் உண்டு, இல்லையே. உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலரே தேவன், நம் தேவன். உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, சுகம் தந்தாரே அற்புத பெலரே தேவன், நம் தேவன். உன்னத தேவன், வல்லவர் தேவன். எத்தனை பேருக்கு அவர் உன்னத தேவன், வல்ல தேவன்? எத்தனை பேருக்கு சுகத்தை தந்திருக்கிறார்? கை தூக்கலாமா? இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு சுகத்தை தரலன்னு சொல்லவே முடியாது. அழிஞ்சு போயிருக்கணும், இல்லை கல்லறையில் புல்லாச்சி வளர்ந்துருக்கணும், எப்போவோ அது நடந்திருக்கணும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இங்கே இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய வாயினாலே அறிக்கை பண்ணுவோம், அவருடைய சுத்த கிருபையை. அதனால் இன்றைக்கு நம்ம திருப்பி இந்த பாடலை பாட போகிறோம். கடலில் நடக்க செய்தீர், அது உள்ளே போயிடும் நினச்சி தான் நடந்தோம், ஆனால் அது உள்ளே போல. நம்ம செத்துருவோம் நினச்சி தான் ஆஸ்பத்திரி போயிருப்போம், ஆனால் சாவல. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்து நம்ம எல்லாருமே டிசாஸ்டர் உள்ள இருப்போம்னு நினச்சோம், ஆனால் அப்படி ஆகலை. அதுதான் கடல் மேலும் கர்த்தர் நம்மை நடக்க வைக்கிறவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் மீது நடக்க ஒரே ஒரு கூட்டம் தான் முடியும், அது நம்மளுடைய கிறிஸ்துவின் கூட்டம் மட்டும்தான் முடியும். நம்ம சேர்ந்து இதை பாடலாம். கடலில் நடக்க செய்தீர், கண்மலை பிளக்க வைத்தீர். கையில உயர்த்தி சொல்லமா, உம்மை போல் யார் உண்டு, அவர் மாதிரி யாருமே இல்லை, யாரும் இல்லையே. உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, யாரும் இல்லையே. மரணம் ஜெயித்தீரே, மரணம் ஜெயித்தீரே, மறுவாழ்வு கொடுத்தீரே, உம்மை போல் யாருண்டு. உயர்த்தி சொல்வோம், யாரும் இல்லையே. உன்னத தேவன் வாழ்த்துவோம். உன்னத தேவன், வல்லவர் தேவன், தேவனை உம்மை போல் உயர்ந்தவர்
சுகம் தந்தார். அற்புத பலன் தேவன், நம் தேவன், நம் தேவன் உன்னத தேவன். அவர் உன்னத தேவன், வல்லவர் தேவன். தேவனே உம்மை போல், அவரை போல் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. அற்புத பலனே நம் தேவன். கண்ணீரை கழிப்பார், கண்ணீரை கழிப்பாக்கி நீர். வியாதியை சுகம் தந்தீர், வியாதியில் சுகமாக்கி நீர். உம்மை போல் கரைகளை உயர்த்தி சொல்ல போறோம். யாரும் இல்லையே உம்மை போல் யாரும். மறுபடியும் சொல்லமா, கரைகளை உயர்த்தி சொல்வோம். உம்மை போல் யாரும். ஆமா இயேசுப்பா, உங்களை மாதிரி யாரும் இல்லை. தடைகள் உடைத்தீரே, தடைகள் உடைத்தீரே. தோல்வியை ஜெயமாக்கினே, தோல்வியை ஜெயமாக்கினீர். மறுபடியும் சொல்றோம், உம்மை போல் there's none like you, there's none like you. Oh, வல்லமா கர்த்தரை உயர்த்துவோம். உன்னத தேவன், உன்னத தேவன், வல்லவ தேவன். தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை. சுகம் தந்தாரே, அற்புத பலனே தேவன். நம் தேவன், நம் தேவன், உன்னத தேவன், வல்லவர் தேவன். தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை. சுகம் தந்தாரே, அற்புத பலனே தேவன். நம் எல்லாரும் சேர்ந்து போலாம். நம் பக்கம், நம் பக்கம் தேவன் நிற்க, நம் முன்னே நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன் நிற்க, எதிராக நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன் நிற்க, நம் முன்னே நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன் நிற்க, எதிராக நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன் நிற்க, நம் முன்னே நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன் நிற்க, எதிராக கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். நம் பக்கம் தேவன் நிற்க, நம் முன்னே நிற்பவன் யார்? நம் பக்கம் எதிர்க்க நிற்க போது சொல்லாமா? நம் பக்கம் தேவன் நிற்க, நம் முன்னே நிற்பவன். நம் பக்கம் தேவன் நிற்க, எதிராக நிற்பவன் யார்? நம் பக்கம் தேவன், நம் முன்னே நிற்பவன் யார்? நம் பக்கம் நிற்பவன் யார்? யார்? இயேசுவே சொல்லுவோம். சுகந்தாரே, அற்புத பலன் நம் தேவன். மறுபடியும் சொல்ல, தேவன், வல்லவர் தேவன். தேவனே உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை. சுகம் தந்தாரே, அற்புத பலன் நம் தேவன். We're going to give a clap offering. கர்த்தருக்கு நம்ம காணிக்கையாய் நம்மளுடைய கரங்களை தட்டி, Lord, you are so awesome. இது அற்புதமான தேவன். என்னையும் தேடி வந்தீரே, அதற்காக நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஒரு கிளாப் ஆஃபரிங் கொடுத்து, உன்னதங்களை வாசம் செய்கிறவன் ரொம்ப அழுக்கா இருக்கிற இடத்துல நம்மை வந்து சந்தித்தார். பரிசுத்தமான தேவன், பரிசுத்தத்திற்கு கொலைக்கிற நம்மை கர்த்தர் அரவணைத்து கொண்டார். இந்த நாளில் நம்ம சேர்ந்து நம்ம சொல்லலாம், உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, நாங்கள்
நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. பாடலாமா? பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலம், இந்த அகிலத்தை அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லாமா, ஹைலைட் பண்ணி சொல்லாமா? இந்த அகிலத்தை உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையே. சொல்லலாமா சேர்ந்து? உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சேர்ந்து திருப்பி சொல்லாமா? உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லாமா? உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். அவர் சர்வ வல்ல தெய்வம், சர்வ வல்ல தேவனே இயேசுவே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துவோமா? உம்மை வாழ்த்துகிறோம். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் உங்களை வணங்குகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். வேற யாரை இதை செய்ய முடியும்? உயர்த்துகிறோம். வேற யாருக்கும் இது பொருந்தாது. வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா அவர் ராஃபாவா இருக்கிறார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துவோம். ஆமெசுவே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா யாருமே நம்மளை தேடி வர மாட்டாங்க. ஏன்னா 99 ஒரு இடத்துல இருக்கு, ஒன்று மட்டும் காணும், அது நம்ம தான். ஆனால் எது ரொம்ப தூரம் போயிடுச்சோ அதை தேடி வரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் எல்ரோய், அவர் பேர் எல்ரோய். அவர் என்னை கண்ட தேவன், அவர் என்னை கண்ட தேவன். நம்ம அதை சொல்ல போறோம். நான் எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்தேன், என் மேல என்ன அவ்வளோ அன்பு உங்களுக்கு, என் மேல என்ன அவ்வளோ ஆசை உங்களுக்கு. நான் தான் தொலைஞ்சிட்டல, விட்டுலால, நான் தான் காணல. உங்களுக்கு தான் 99 இருக்குது, அது பின்னாடி போங்கல. கர்த்தர் சொல்றாரு, நான் நல்லா இருக்கிறவங்களுக்காக வரல. I've came here to mend the broken hearted. யார் உடைந்து இருக்கிறார்களோ அவர்கள் அருகில் இருக்கிற தேவன் நான். எது விளங்கலையோ அதை விளங்குறதுக்காக, அதை இந்த உலகத்திற்கு விளங்க வைப்பதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கிறவன் நான். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் அருகில் இருக்கிறார்னா, நம்ம ரொம்ப தூரம் தொலைஞ்சாலும் அவர் எல்ரோய், என்னை கண்ட தெய்வம். அந்த 99 ஆடுகள் சேஃபா இருந்ததில்ல, ஒன்று தொலைஞ்சு போச்சுல, அது நம்ப அதை தோல் மேல சுமக்கிற தேவன். அந்த நாள் நான் அவரை சந்தித்த நாள், அழியாதபடிக்கு என்னை மீட்ட மெய்ப்பரை நாம் சேர்ந்து பாடலாமா? எல்ரோயி,
எல்ரோயி, எல்ரோயி. சொல்லமா, அவர் எல்ரோயா இருக்கிறார். எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. அவர் கோடீஸ்வரன்களை போய் சந்திக்கவில்லை, அவர் நல்லா இருக்கிறவங்களை போய் சந்திக்கவில்லை. ஆனால் பாவியாக எங்கள் மேல் அவர் கிருபையை தந்ததுனால, தொலைந்திருக்கிற எங்கள் மேல் கர்த்தர் கிருபையாக இருந்தபடினால, இதோ இன்றைக்கு அவரை துதிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு. அவர் என் எல்ரோய், என்னை கண்ட தெய்வன். உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அப்பா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். சேர்ந்து பாடலாமா? உம்மைத்தான் நேசிக்கிறேன். அவர் பலியாகி என்னை மீட்டார், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, இந்த பாவிக்காக பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உங்களுடைய சித்தம் தானே இயேசுவே. என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பாவும் சந்நிதி, அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. பாடலாமா? எப்போது உம்மை காண்பே, ஏசப்பா, எப்போது ஏங்குதையா என் இதயம், சொல்லமா? ஏங்குதையா என் இதயம், எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் ஏக்கமெல்லாம்,
பாரத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். ஆண்டவரே, பாவமாக இருக்கிற பப்ஸை நீர் ஆளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனக்கு வழி தெரியாமல் குடிச்சிட்டு விழுந்திருக்கிறவர்களை நீர் ஆளும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை பயன்படுத்த நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் சொல்லலைன்னா வேற யார் சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகள் பாடும்பொழுது ஆண்டவரே, நான் ஒரு ஊழியத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சேர்ந்து பாடலாம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அப்பா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். பண்ணலாமா? அழைத்தீரே என்னை அழைத்தீரே வைத்து அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கர்த்தர் நம்மை ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். ஏன் இவ்வளோ துன்பங்களை நான் அனுபவிக்கணும்? ஏன் இவ்வளோ காரியங்கள் எனக்கு இப்படி நடக்கிறது என்று யோசித்தால் கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்க. ஏன்னா உங்கள் மூலியமாக நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவேன், நான் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரம்பரையாக இரத்தத்தில் கலந்திருந்த அந்த சாப கட்டுகளை உங்கள் முடிவு உடைத்தது. அது ஜென்மமாய் உங்களை தொடருகின்ற எந்த நாசமாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிற்று. நிச்சயமாக அது சாத்தானுக்கு பிடிக்காது. அது எந்த சூழ்நிலையில் நம்மளை அட்டாக் பண்ணாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் நம்மளை சூழ்ந்தாலும் ஒன்று முடிவெடுங்க: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? என் விரோதமாய் நிற்பவன் யார்? வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, இஸ்ரவேலுக்காவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்கார தூதனை அந்த வீட்டை தப்பி தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்முடைய வீடோ, நம்மளுடைய வாசற்படியோ, நம்மளுடைய வாசக்கால்களோ பரிசுத்தமான தேவன் ரத்தத்தினால பூசப்பட்டிருக்கிறது. அது ஸ்லாக்கியம் அல்லவா? அது ஸ்லாக்கியம் அல்லவா? அந்த நிச்சயத்தோடு இந்த ஆராதனையை நாம் தொடருவோம். ஆண்டவரே, உங்க பாதத்துக்கு வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அநேக காரியங்களில் உம்முடைய ரட்சிப்பும் நீர் எங்களை தேடி வந்ததும் ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை முதல்ல நேசிக்கிறேன்னு சொல்ல நான் தான் முதல்ல சொன்னேன்.
இப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு இருக்கு ஏசப்பா. நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட வந்தோன்னு நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கிறோம். இல்லை ஏசப்பா, தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம். நீங்கள் தான் எங்ககிட்ட வந்தீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? அதை நாங்கள் நினைத்தவர்களாய் உம்மை உயர்த்தி துதிக்கிறோம், உங்களை உயர்த்தி துதிக்கிறோம். தைரியத்தோடு இந்த உலகத்தை சந்திக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய எல்லா சாபக்கட்டுகளிலிருந்தும் எல்லா நாச மோசங்களிலிருந்தும் விடுதலை செய்தீர், இன்னும் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய அநேக தடைகள், அநேக சாபக்கட்டின் ஆண்டவரே முடிச்சுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வரவில்லையே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி தாண்ட செய்ததற்காக, உடைத்ததற்காக, எரித்ததற்காக நன்றி. எங்களை நீர் இன்னும் அதிகமாய் மூடி உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஆமென், ஆமென். உட்காருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம் மத்தியில் இருக்கிறதான தாமஸ் ஜெபிப்பார். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களும் சர்வ சங்கமாகிய தேவனுடைய சங்கமாகிய சபையிலே முதற் பேரானவர்களாக பேர் எழுதப்பட்டவர்களும் ஆயிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்பதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு வாக்குத்தத்தம். ஆமென்.
இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடையதாக மாற்றிக்கொள்வதற்கும் தேவனுடைய அன்பின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு சரியாய் புரிந்து கொண்டால்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் யாவரும் உற்சாகமாக மறுபடியும் எழுந்து நின்று, சாரி உனக்கு இதுக்கு ட்ரெல்லு, இந்த 55வது அதிகாரம் 1 to 5 வரையில சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனம் வரையிலே வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து வாசியுங்கள். அப்படி கொண்டு வராதவர்கள் இதை பார்த்து வாசியுங்கள். அப்படியே இல்லாதவர்கள் கேளுங்கள். நாம் தொடங்கலாம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இப்போ உட்காருங்க. பிரியமானவர்களே, பூமியிலே வாழுகின்ற எந்த உயிரினத்திற்கும் தண்ணீர் மிக மிக அவசியம். தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழாது. அது ஒரு உயிர் மரம் செடி கொடியா இருந்தாலும், அது 5 அறிவு உள்ள மனிதனாயிருந்தாலும், தண்ணீர் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நீர் சத்து குறைபாடு, அதனால அம்மா வயிற்றுன்னு போறாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரிக்குன்னு தான் நம்மளுக்கு செய்தி வந்தது. நீர் சத்து குறைபாடு என்று சொன்னால் தமிழில் சத்துன்ட்டெல்லாம் போட்டிருக்கிறோம் அதை. ஆனால் ஆங்கிலத்திலே டீஹைட்ரேஷன், ஹைட்ரேட், டீஹைட்ரேட். நீர் இல்லை, உடம்பிலே இருக்கின்ற நீர் வற்றி போயிற்று. ஆகவே அவர்களை அழைத்து செல்கிறோம் என்று சொன்னார்கள். கடைசியிலே அவர் மரணம் அடைந்தார் என்பதுதான் மிச்சம். போன வாரம் நான் இதே மாதிரி 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு நாங்கள் வந்தோம். வர வழியில் நாங்கள் எந்த ஹோட்டலில் போய் எல்லாம் டிஃபனெல்லாம் சாப்பிட்றது எங்களுக்கு அது டைமும் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை. அதனால் வண்டிகளில் விற்பான் தெரியுங்களா, ஒரு ஓரமாக அந்த வண்டி கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வரத்துக்கு மறந்துட்டேன் நான். இப்போது என்கிட்ட காலையில் சாப்பிட்றதுக்காக ஒரு 9 மாத்திரை வச்சுன்னுக்கிறேன், ஒரு பேப்பரில் சுற்றி. இந்த 9 மாத்திரையும் உள்ளே போனோம். நான் எப்போவுமே வீட்டில் என்ன பண்ணுவேன், ஒரு மாத்திரையை வாயில் வச்சுன்னு ஒரு முடக்கு தண்ணி, இன்னொரு மாத்திரை. அப்போ எத்தனை முடக்கு தண்ணி குடிக்கணும்? கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள், கணக்கு நல்லா தெரியுது. 9 முடக்கு தண்ணி குடிக்கணும். ஆனால் எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் சாப்பிட்டுன்னுக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நிற்குது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த கடையில் நாங்களும் சாப்பிட்டோம். இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு தேன்னா
ஒரு கட்டை செவுத்து மேலே, அந்த காம்பவுண்ட் வால் மேலே ஒரு தண்ணி கேனை கவுத்து வச்சுட்டு இருக்கிறான். அங்கே ஒரு சொம்பு இருக்குது. சொம்பு எனக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த தூக்கி குடிப்பாங்களே, அது எப்படி தான் தெரியல, ஒட்டக பருவியனுவோ கொடக்கு கொடக்கு கொடக்குன்னு குடிப்பாங்க. எனக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த சொம்பு தண்ணியை எடுத்து பார்த்தேன். பக்கத்துலலாம் ஏகப்பட்ட ஜனங்க நிற்கிறாங்க. அந்த சொம்பு அவங்களுக்கு அடுத்தது வரணும், அதனால நிற்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சிலர் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் என்னையே பார்க்குறாங்க, இந்த கிழமை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. இவ்வளோ மாத்திரை கை நிறைய வச்சுங்கிறான், இட்லி மாதிரி அப்படின்னு. நான் 9 மாத்திரையும் வாயில் போட்டுக்கினேன். முதல் முறையாக இதை ட்ரை பண்ணுறேன். நடு ரோட்டில் அந்த சொம்பு எடுத்து மேலே ஊற்றுனேன். வாயில் வச்சு மேலே ஊற்றுனேன், இல்லை மேலே தான் ஊற்றிக்கினேன். பாதி மேலே ஊற்றிக்கினேன், கொஞ்சம் ஒன்று வாயில் போச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 9 மாத்திரை முழுங்கிட்டேன். அப்பாடான்னு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என் கையில் இருந்த சொம்பை இன்னொருத்தர் பிடிங்கிறார். வந்து காரில் ஏறிக்கினேன், வந்துட்டேன். லட்சுமி ஏதோ ஒரு காஃபி கொடுத்தாங்க, குடித்தேன். அதுக்கப்புறம் பேசினேன். அப்படியே திருப்பி ரிட்டர்ன் ஆகிறோம். ரிட்டர்ன் ஆகிற வழியில் எனக்கு ஜுரம் வருது, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கேயே நான் சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஃபீவர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு போகிறதும் சரியான ஜுரம். அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறேன், எங்கே இது தொத்து வியாதியா அப்படின்னும் போது அப்போ தான் எனக்கு நினைவு வருது, தண்ணீர் குறைபாடு. தண்ணீர் எவ்வளவு அவசியம்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் அவ்வளோ அவசியம். அந்த மாதிரி அந்த தண்ணீர் அவசியம் என்பதை எது நமக்கு உணர்த்துகிறது? தாகம். பசி தாகம் என்பது எந்த இடத்திலே அது தோன்றுகிறது? ஏங்க, பசி தாகம், தாகம் என்பது எந்த இடத்திலே அது சிக்னல் தரும்? தொண்டையிலையா, வயிற்றுலையா, நாக்கலையா? கரெக்டாக அதை கடைசியில் உக்காந்துக்கிறவங்க சொல்கிறாங்க, தலையில் இப்படி தட்டி, மைண்ட் அண்ட் சோல். நம்முடைய எண்ணம் சிந்தையும் நம்முடைய ஆத்துமாவும் தான் தாகம் எடுப்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு பசி அடிக்கிறது, தாகம் எடுக்கிறது, வயிறு வந்து போய் தக்க இடம், போய் உயர இடம், அது ஒன்றும் பண்ணாது. அது பேசாமல் தான் இருக்கும். வந்தால் ஏதாவது பண்ணோம், வரலனாலும் கம்முன்னு இருக்கும். ஆனால் தாகம் என்பதை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம் நம்முடைய ஆத்துமாவும் பார்க்க முடியாது, சிந்தையும். ஆகவே உள்ளான மனுஷன், 2 மனுஷன் இருக்கிறாங்க. ஒன்று நம்ம பார்க்குற கண்ணாடியில் பார்க்குற மனுஷன், இன்னொன்று பார்க்காத ஒரு மனுஷன் உள்ள உக்காந்துக்கிறான். அவன் தான் நிஜமாலுமே மனுஷன். சில நேரங்களில் ரொம்ப கோபம் வரும்போது அதை சொல்லுவோம். இப்போ பாரு, எனக்கு வர கோபத்துக்கு நான் என்னவா இருக்க மாட்டேன், வேற என்னவா இருக்க போகிறேன்? இல்லை, உன் மூதாதையர் எவனோ ஒருத்தன் சொல்லிங்கிறானே, குரங்கிலிருந்து வந்தானு, அப்படி ஆயிடுவேணும். அந்த அளவிற்கு நமக்கு உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த உள்ளான ஒரு மனிதன் வாழ்கிறான் என்பதற்கு அடையாளம், உள்ளான மனிதன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், என்னுடைய மனம் வாழுகிறது, என் ஆத்துமா வாழுகிறது என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், நம்
தேவன் மீது இருக்கின்ற வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு தாகம், அதைத்தான் மான்களை கம்பேர் பண்ணி 42வது சங்கீதம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார்: மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த நேஷனல் ஜியோகிராஃபில எல்லாம் பார்த்தா அந்த மான்கள் தங்களுடைய தாகத்திற்குத்தான் முதலிடம் கொடுக்குமே ஒழிய ஒளிந்திருக்கின்ற ஆபத்துகளை அது பொருட்படுத்துவதில்லை. இங்க பாருங்க, ஒரு crocodile, அதனுடைய இறை மான். ஆனால் மானுக்கு நன்றாக தெரியும் அங்க ஒரு முதலை இருக்குதுன்னு சொல்லி. ஆனாலும் தாகம் தான் அதை அங்கே போய் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அது முயற்சிக்கிற ஒரு காரியத்துக்கு தள்ளி கொண்டு போயிருக்கிறது. அப்படி இல்லைன்னா செத்துற மாதிரி ஆயிடாது. இல்லை, அப்படி இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, தாகம் என்பதுதான் முதன்மையானது. அப்படி மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறு. இந்த நிலையிலே வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். இந்த நிலையிலே வாழ்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த நிலையிலே வாழ்கிறவன் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுகிற ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆகவே அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 55:1, இவங்களை தான் கூப்பிடுறார். தாகமாய் இருந்தால் நீ வர வேண்டிய இடம் தேவனுடைய சந்நிதி, வேற எதுவும் இல்லைங்க. சரியா கவனிங்க. நம்ம எதற்காக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம்? என்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் வருகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற இடம் இதுதான். அதற்காகத்தான் நான் வருகிறேன், ஒளிய வேற எதற்காகவும் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். This is not an institution. This is not a business pavilion. இது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. இது ஒரு நிறுவனம் அல்ல. சபை என்பது ஏறக்குறைய மூடுகிற நிலைமைக்கு கர்த்தர் வரப்போகிறார். அப்பொழுது நாம் சபையாக இருக்க மாட்டோம், தேவனுடைய ராஜ்யமாக மாறி இருப்போம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அந்த காரியத்திற்காகத்தான் இங்கே உழன்று கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, பணம் அதில் பாருங்க, தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். தாகம் இல்லாதவர்கள், பணத்தின் ஆசையிலே இருக்கிறவர்கள், பொருள் ஆசையிலே இருக்கிறவர்கள், பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், பிளான் பண்ணுறதெல்லாம் இங்கே இந்த உலகத்தில் தான் எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவன் அவனுக்கு கிடையாது. இவன் பக்கிரின்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அடுத்தது பாருங்க, ரெட்ல போட்டிருக்குது, அங்க நிறுத்துங்க. பணம் இல்லாதவர்கள் அப்படின்னா காரணம் என்ன? பணம் இருக்கிறவன் மீதியை வாங்கின்னு போவாங்க. பணம் அதுக்குன்னே சம்பாதிப்பான், ராத்திரியும் பகலுமா. இந்த சர்ச் பக்கம் கூட தலை வச்சு போயிருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த சம்பளம் தான். அதுக்காகவே அங்கே உழண்டு கொண்டிருப்பாலும் யாரை கூப்பிடுறாரு? பணம் இல்லாத பிச்சைக்காரனுங்களே, என்ன தான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து
வாங்கி சாப்பிடுங்கள். தகுதி இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் தகுதி இல்லாதவர்கள். என்னிடம் பணம் இல்லாமல் பஸ்ஸுக்குள்ளே போக முடியுமா? முடியாது. என்னிடம் பணம் இல்லாமல் நான் ஒரு ஹோட்டலில் போய் உக்காந்து ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. பணம் இல்லாமல் நான் மதர்சா உள்ள போய் ஒரு ஷர்ட் எடுக்க முடியுமா? முடியாது. பணம் இல்லாமல் ஒரு காரில் நான் பெட்ரோல் போட முடியுமா? முடியாது. ஆனால் என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் யாரை அழைக்கிறார் என்றால் பணம் இல்லாதவர்கள் தான். அல்லேலூயா. யார் யார் பணம் இல்லாத இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. பணம் வச்சுக்கிறவங்களாம் நல்லா சாப்பிடுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்க, தகுதியற்ற புறவினத்தார், they don't have anything to offer to Lord. கர்த்தர் அவர்களை அழைக்கவில்லை. கர்த்தர் அழைத்தது யாரை என்று சொன்னால் ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்களை அவர் ஆசீர்வதித்தார். அந்த இஸ்ரவேல் கோத்திரமாகிய 12 கோத்திரத்தாருக்கு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அவர்கள் தான் உடன்படிக்கையின் பிள்ளைகள். மற்றவர்கள் எல்லாரும் புறவினத்தார். They are neglected people. We are not eligible people. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக, டிஸ்பென்சேஷன் பிரகாரமாக, தேவனுடைய நடத்துதலின் பிரகாரமாக அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த மக்களுக்குத்தான் அவர் உதவி செய்து கொண்டிருந்தார். ஆபிரகாமின் வழித்தோன்றல்களைத்தான் அவர்களுக்கு சட்ட திட்டங்களை கொடுத்தார். நீங்களும் நானும் அந்நியர்களாக, அந்த உடன்படிக்கைக்கு புறம்பானவர்களாக, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். பணம் இல்லை. நோ மணி டு பை மில்க் ஆர் ஹனி ஆர் வாட்டர். அந்த காலத்தில் தண்ணீர் கூட விற்பனையில் தான் இருந்தது. ஏனென்றால் பாலஸ்தீனா இன்றைக்கும் வறண்டு போன ஒரு பூமி தான். தண்ணீர் விற்பனை தான். அங்கே பெட்ரோல் வேணா ஃப்ரீ, ஆனால் தண்ணி விலை கொடுத்து தான் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த நம்மை, நமக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை, வாழ முடியாது. அடுத்தது வேற என்ன இல்லை? வேற என்ன கொடுக்குறாங்க? வந்து சாப்பிடுங்கள். திராட்சை ரசம் வாங்குவதற்கு முடியாது. திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்? அது மனிதனை களிப்பூட்டும். It will make happy. It will make to rejoice. அதுதான். அப்போ அது இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், இந்த 12 கோத்திரத்தையும் சேராத மக்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் பணம் இல்லாதவர்களே, புறவினத்தாரே, 12 கோத்திரத்தில் சேராதவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தின் மக்களாக இல்லாதவர்களே, நீங்கள் வாங்க. நீங்க வந்து எது இல்லாம நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏமாத்துறவர் இல்லை. நீங்க வாங்க, ஃப்ரீ. இட் இஸ் ஃப்ரீ. பணம் இல்லாமலே, பணமின்றி, விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பால் என்பது கர்த்தருடைய வேதமாய் இருக்கிறது. நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இதற்காக நாம் உழைத்தோமா? இதற்காக நாம் பாடுபட்டோமா? இதற்காக ஏதாவது செய்தோமா என்றால் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ நேராக போய் நம்ம காசு கொடுத்து வாங்கின்னு வந்துடுறோம். நம்ம மொழியில் அதை படிக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்க,
எதை நினைவு கூறுவார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தேவன் இந்த ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இந்த 3 பேரை வச்சு தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய தேவனாய் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லிக்குவார். மிச்சபடி தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளெல்லாம் சொல்லவே மாட்டார். பழைய ஏற்பாட்டில் எங்காவது இருக்குதா? கிடையவே கிடையாது. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரராகிய இந்த ஜனங்கள், தெரிந்து கொண்ட ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், தேவனால் விடுதலை செய்யப்பட்டவர்கள், தேவனால் போஷிக்கப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் காப்பாற்றப்பட்டவர்கள், மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கொடுத்து இந்த வழி நடத்தின அந்த தேவன் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த உடன்படிக்கையை புறந்தள்ளி விட்டார்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, அவர்களோ ஆதாமை போல, பிரியமானவர்களே, நீங்க நிஜமாலுமே வேதத்தை நேசிக்கிறவர்களா இருந்தா, என்ன நேசிக்கிறவங்களா இருந்தா இல்லை, மனிதர்களை நேசிக்கிறவங்களா இருந்தா இல்லை, இந்த சபையை நேசிக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் 2ஆம் பட்சம். நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால், வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள், தேவன் எப்பொழுது வரப்போகிறார் என்கிற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு வாரமும் வாங்க. உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை கர்த்தர் வருகிற நாட்களிலே சொல்லித்தரப் போறார். ஆமென், ஆமென். எத்தனை வகையான உடன்படிக்கைகள், உடன்படிக்கை என்றால் என்ன, அந்த உடன்படிக்கைக்கு நாம் எப்படி பாத்திரவான்களாக மாறுகிறோம், இதைத்தான் கர்த்தர் இந்த மாசத்திலே நமக்கு விளக்க சொல்லி போகிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓசியா 6:7 ஆதாமை போல, ஆதாமுக்கிட்டே ஒரு உடன்படிக்கை இருந்தது, ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் இருந்தது. நான் சும்மா மேலே இருந்த வாரியாக நான் பேசுகிறேன். ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை, நீ இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம், எல்லாவற்றையும் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கிற மரத்தினுடைய விருட்சத்தை சாப்பிடக்கூடாது. உடன்படிக்கை, லா இஸ் a covenant. அந்த உடன்படிக்கையை ஆதாம் மீறினார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஏதேன் தோட்டம் இருந்தது. இந்த ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்தார்கள். அடுத்தது யாருக்கிட்ட? நோவா கிட்ட. நோவாவினிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நோவாவினுடைய ரட்சிப்பு பேழை, உடன்படிக்கை வானவில். இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் விளக்கி இருக்கிறார். அதற்காக நான் அதிகமான ஜெபத்தோடு நான் இதை தயார் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். வந்தவர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே தான் போக வேண்டும் என்றே வந்தார். ஆனால் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புறவினத்து மக்களையும் அவர் சேர்த்து அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் படிங்க. யூனிவர்சல் கால். இப்போ பாருங்க, யாக்கோப்பின் புத்திரர்கள் அல்ல, ஆபிரகாமின் மக்கள் அல்ல, ஈசாக்கின் மக்கள் அல்ல, இந்த 12 கோத்திரத்தார்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டு மக்கள் அல்ல. இது இஸ்ரவேல் மக்களுக்கானது அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், அது ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா, நீங்கள் பாரம் சுமக்கிறீர்களா, நீங்கள் எல்லாரும் பொட்டர், you all the people, it's a universal call. It is a universal call. இது உலகளாவிய அழைப்பு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல,
ஒரு குறிப்பிட்ட டெனாமினேஷனுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லாருக்குமே சேர்த்து. இஃப் யூ ஆர் ஜஸ்ட் சஃபரிங் வித் ஆல் த பர்டன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறீர்களா? நான் சுமந்து தீர்த்துறேன்பா, நீ வா. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இதுதாங்க பாலும் அந்த திராட்சை ரசமும். இந்த திராட்சை ரசமும் பாலும் வழிந்தோடும் என்பது எதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், அது செழிப்புக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. நான் செழிப்பு பிரசங்கம் பண்ணுற ஆள் இல்லை, சாரி, அதுக்கு நினச்சிக்காதீங்க. ஓஹோ, இவரும் அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு, இனிமேத்தை தான் பேசுவாருன்னு. இல்லை, அது இல்லை. இந்த ஜனங்கள் எப்பொழுது விடுதலை பெற்றார்களோ அப்பொழுது அவருக்கு வாக்களித்தார். எந்த தேசத்துக்கு எட்டுன்னு போகிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றால் என்ன? இப்படி ஓடுமா? அப்படி இந்த பக்கம் பாலும் அந்த பக்கம் தேனும் ஓடுமா? மொண்டு குடிக்கிட்டா? அது இல்லை. அவ்வளவு செழிப்பான தேசம் அது, அவ்வளவு செழிப்பான தேசம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செழிப்பானவர். அவர்தான் திராட்சை ரசம், அவர்தான் பால், அவர்தான் தேன், அவர்தான் கோதுமை, அவர்தான் வார் கோதுமை, அவர்தான் எல்லாத்துக்கும் எல்லாம். ஆமென். அவர்தான் ஜீவ தண்ணீர், அவர்தான் ஜீவனுள்ள உணவு, அவர்தான் எல்லாம். அங்கே வாங்கன்ட்டார். அப்போது இயேசுவினிடம் ஒருவன் வருவான் என்று சொன்னால் அவன் தாகம் தீர்க்கப்படுகிறான், பசி தீர்க்கப்படுகிறான், அவன் செழிப்பான பிரதேசத்திற்கு கானானுக்குள் நுழைகிறான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் இழந்ததை நமக்கு கொடுக்கிறார். இயேசுக்கு சொல்லிட்டார், எப்பா நான் உமானமாக தான் சொல்லுவேன், நடக்க போகிறது இதுதான். இவனுக்கு எதை இழந்தார்களோ அதை என்னுடைய பிதா இன்னொரு ஆளுக்கு கை மாற்றி விட போகிறார். அதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும் பார்த்தோம்னா அதில் ஒரு ஓமானம். இயேசு தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேலாகிய உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட போகிறது. நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஜனங்களுக்கு, ஜனம் 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 பீப்புள். அதுதான் நீங்களும் நானும். இன்னைக்கு ஏன் இங்கே வந்து சர்ச்சில் உக்காந்துக்கிறோன்னா எனக்காக அல்ல, ஆண்டிக்காக அல்ல, விக்கிக்காக அல்ல, அந்த ஃபேமிலி எல்லாம் கிடையாது, ஐயாவுக்காக அல்ல. அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலி. கர்த்தரை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, கண்ணில் பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? நீதி. யார் நீதி? இயேசுவே நீதி. அடுத்தது சமாதானம், இயேசு தான் சமாதானம். அடுத்தது சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த 3 தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து நீக்கப்பட போகிறது. எப்பொழுது அதை சொல்லுகிறார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரே, அப்பொழுதே அவர் சொல்லிவிட்டார், இது உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு இந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதனுடைய கதை உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அது மேலே இருக்கிறது. அந்த ஓமானம் என்ன தெரியுமா? ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுகிறார். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய பெரிய மிராஸ்தார் ஒரு குத்தகைக்கு விட்டுவிட்டு தூரதேசம் போனார். இப்பொழுது அந்த குத்தகையினுடைய அந்த பலனை பெறுவதற்காக அனுப்புகிறார்கள். யாரை முதல்ல அனுப்பிச்சாராம்? அது கொஞ்சம் முன்னால் போய் பாருங்க,
கொஞ்சம் முன்னால் போய் பாருங்கன்னா இங்கே வந்துடாதீங்க. பைபிளில் அவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினால் அந்த ஊழியக்காரர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள், கொலை செய்தார்கள், கல்லெறிந்து கொன்றார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? வேற ஊழியக்காரரை அனுப்பினான். ஏன்? அவர்கள் யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொன்றவர்கள், அந்த தீர்க்கதரிசிகளை உதாசீனப்படுத்தினவர்கள், அந்த தீர்க்கதரிசியை புறந்தள்ளினவர்கள், அந்த தீர்க்கதரிசியை ஜெயிலில் போட்டவன் இவன் தான் இஸ்ரவேல் ஜனங்க. அப்போ கடைசியில் அந்த மிராஸ்தார் என்ன பண்ணுறாரு? என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், அவனுக்கு அஞ்சுவார்கள். ஏன்னா நான் தான் சுதந்திரவாளி, அவனை நான் அனுப்புறேன்ட்டு அனுப்புனாராம். திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளினார்கள். திராட்சை தோட்டம் என்பது என்ன? ஏசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிரீடமோ, ரைட்டா, அங்கோஸ்திரமோ, ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டோ இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுன்னு போவீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இஸ்ரவேலின் வம்சம் தான் திராட்சை தோட்டம். இதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. இந்த திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே, இஸ்ரவேலுக்கு புறம்பே, எருசலேமுக்கு புறம்பே இயேசுவை கொண்டு போய் கொலை செய்கிறார்கள். இப்போ அந்த பிதா என்ன செய்கிறாரு? அந்த அப்பா குட்டியா இதுதான் நடந்ததுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இயேசு வந்தார், சிலுவையிலே மாண்டார், ரட்சிப்பு கட்சி ஏன் கிடையாது, அதுவும் உண்மைதான். ஆனால் அதனுடைய பலன் என்னவென்றால், அந்த திராட்சை தோட்டத்தை, அந்த இஸ்ரவேல் வம்சத்தை அவர் கர்த்தர் புறந்தள்ளி உங்களே என்னைய மாதிரி இருக்கிற புறவினத்தாரிடத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுத்தார். அதுதான் முதலாம் வருகையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தெளிவாக இருங்க, பைபிளை தெளிவாக பாருங்க, அதில் புரிஞ்சுக்குங்க. சும்மா தினத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரி 10 பேஜ் படிக்காதீங்க, சும்மா 5 பக்கம் படிக்காதீங்க, சும்மா 2 சாப்டர் படித்தேன்னு சொல்லாதீங்க. அது இல்லை. இதுன்னா இன்னும் திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளுறாங்கண்ணா. இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தம் கூட இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எல்லோருமே அவரை புறந்தள்ளினார்கள். எருசலேமுக்கு வெளியே கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், பிதா என்ன செய்தார் என்று சொன்னால், அதை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி. இப்பொழுது அவருடைய நிலைமையை நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்களா? இஸ்ரேல் எப்படி இருக்குதுன்னு? கந்த கோலமாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வியாதி, வறுமை, போராட்டம், பாம் ஷெல் விழுந்துனே இருக்குது. அவர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள். சமாதானமற்ற ஒரு பூமி என்று சொன்னால் இஸ்ரவேல் தான். காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை புறந்தள்ளினார்கள். அவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கை மீறினார்கள். அவர்கள் திராட்சை தோட்டத்தை இழந்தார்கள். இப்பொழுது அந்த திராட்சை தோட்டம் தேவராட்சியம் யாரிடத்தில் வந்திருக்கிறது? யாரிடத்தில் வந்திருக்கிறது? யாரிடத்தில் வந்திருக்கிறது? நம்மிடத்தில் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்போமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சண்டை போட்டுங்கிற நேரம் இல்லை. இது எது முக்கியமோ
அந்த திராட்சை தோட்டத்துக்காக சாவணும். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய கனியை அந்த அப்பாவுக்கு கொடுக்கணும். அந்த கனி தரும் திராட்சை செடிகளாக அதிலே இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு வேணும். இயேசுவிலே நிலைத்திருங்கள். ஆகவே இல்லாதவர்கள் மாம்ச பிரகாரமாக ஆபிரகாமின் வம்சாவழியில் வந்தவர்களே, உங்களுக்கு ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். வராதவங்களே, வந்தவர்களே இல்லை. வந்தவர்கள் தான் எழுந்துட்டாங்க. நீங்கள் வராதவங்க, நான் வராதவன். நமக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தினார். யோவான் 14:6 சாப்பாடும் அவர் தான், தண்ணியும் அவர் தான், எல்லாமே அவர் தான், வழியும் அவர் தான். அது இல்லையோமா? யோவான் 14:6 அது இல்லை. அதுதாம்மா ரெஃபரன்ஸ். என்னம்மா 14? ஆமாம், எனக்கு பல்லு இல்லாததுனால 16ன்னு கேட்டுக்குது. இன்னும் மட்டும் போ. 14:6 படிங்க. அதுதான். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறமானவர்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதைத்தான் முதலாவது அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. சொல்கிறாரு, எதுவும் இல்லையா உங்களுக்கு, எதுவும் கிடைக்கலையா, நீ என்ன பண்ணுற, முதலாவது அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணுற. முதலாவது என் முதலாளியை திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அங்கே வரானே அவனா, நீ போயிடுப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட் unto you. அதுதான் சத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகமுடையவர்களே, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளிலே நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு உடன்படிக்கையின் மாதமாக வைத்திருக்கிறார். He wants to write a covenant between you and him. தேவன் ஒரு பெரிய கோவனண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போகணும். அதுக்கு ரெடி ஆகுங்க. கர்த்தர் அப்படியா உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.